₹10 கோடி ப்ராஜெக்ட் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு சார். ஓகே சார். மச்சான் 10 ரூபா தான் பே பண்ணிடுறா போய்டா. என்கிட்டயே காசு இல்லடா, என் அக்கௌண்ட்லயே 2 ரூபா தான்டா இருக்கு. வாட்? ஜஸ்ட் 5 crores-கா? என்ன டாடி சொல்றீங்க? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அட்லீஸ்ட் 50 crores-காச்சும் நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். மச்சான் ஹரிஸ் வந்துட்டான்டா. ஓகே சரி, நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். என்னடா நம்ம கிட்ட வரும்போது பிச்சைக்காரன் ஆயிட்டான். என்னடா அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லடா, சரி சாப்பிட போலாமா? என் அக்கௌண்ட்லயே 2 ரூபா தான்டா இருக்கு. நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா வரேன், இல்லாட்டி நான் வரலடா, நான் கிளம்புறேன். என்ன மச்சான் போன் புதுசா இருக்கு? ஆமாண்டா, இப்பதான் வாங்கினேன். எங்க காமி 16 Pro Max மச்சான். ட்ரீட் வேடா ப்ளீஸ் ப்ளீஸ். நானே காசு இல்லாம இஎம்ஐல எடுத்துருக்கேன்டா. என் அக்கௌண்ட்லயே 2 ரூபா தான்டா இருக்கு. நீ வேணா பாருடா. ஏப்பா நான் கூட 100 ரூபா அனுப்புறேன்டா. தயவுசெய்து இதை மட்டும் சொல்லாத. புடி 100 ரூபா. டேய் எழுந்து கிளம்புடா, டைம் ஆயிடுச்சு. எழுந்துக்க மாட்டான், அப்புறம் டைம் ஆயிடுச்சு நம்மள போட்டு கத்துவான். மா காஃபி. பல் விளக்கிட்டு குளிச்சிட்டு வாடா. இன்னைக்காச்சும் குளிப்பானா? மா குளிக்கலாம்லம்மா, பல் மட்டும் வளக்கிட்டு வரேன். இன்னைக்கும் குளிக்கலையா? டேய் எந்திரா. அப்பா அப்பா அம்மா, உண்மையிலே குளிக்கல போலயே. ஆபீஸ் போன டைம் ஆயிடுச்சு, வந்து சென்டர் சூடு. வரேன் வேற வழி. வா 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 வா, போய் குளிச்சிடா, கப் அடிக்குது. அதான் நீ இருக்கல, சென்ட் அடிச்சு என்ன வாசனை ஆக்கிடு. என் நேரம். எவ்வளவு நாள்டா ஆச்சு குளிச்சு? 4 நாள் 5 நாள் தான்டா இருக்கும். சரி வரட்டுமா? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? மா சட்டையில இங்கு பட்டுச்சுமா, ஏதாச்சும் பண்ணி ரெடி பண்ணி கொடுமா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போனோம். சரி கொடு. Few minutes later. என்னம்மா சாப்பாடு? டேய் ஒரு நிமிஷம்டா. சுப்பு, என்னம்மா போயிச்சா? டேய் இவ்வளவு தாண்டா போச்சு, இதுக்கு மேல போகலடா. மா ஏதாச்சும் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுமா. பிடி சார் பார்த்தா அவ்வளவுதாம்மா. எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன்டா, முள்ளடா. அம்மா என்கிட்ட கொடுமா. எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், என்னாலே முள்ள. நீ போக வச்சிருவியா? 2 minutes வந்துடுறேன். டடா, இப்ப பாருங்க. வாவ், இந்தா இப்ப போட்டு போ. உங்க பிடி சார்னால கண்டே பிடிக்க முடியாது. வேற என்ன பண்ற நீ? கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். அம்மா லைட்டான ஒரு ராஜா பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்க நடப்போம். சொல்லுங்க, 2 பேருக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இவன் தான் பழசு எல்லாத்தையும் பேசினேறான். பின்ன பேசாம ஏப்ரல் 23 வேன் கிடையாது அந்த செய்கை அப்படி மறக்க முடியுமா? அது சும்மா ஒரு மேட்ச், அதுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்க? சும்மா ஒரு மேட்சா? சஞ்சு சாம்சன் 101 ரன் நாட் அவுட். அதான்டா சேட்டனோட ஸ்டேட்மெண்ட். இந்த வாட்டி எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், இப்போ ரயான் ரிகல்டன் எல்லாம் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. எங்க கிட்ட அக்கீல் ஹுசைன் இருக்காரு. உங்க டாப் ஆடுற மொத்தமா காலி பண்ணி 4 விக்கெட் எடுத்தாரு. வந்துட்டியா? கொஞ்சம் பொறுமையா மரியாதையா பேசுங்கப்பா. டேய் நாங்க 226 ரன் ஈஸியா சேஸ் பண்ணோம்டா. எங்களுக்கு எப்படி பிரஷர் அனுப்பணும் நல்லா தெரியும். அதெல்லாம் மத்த ஸ்டேடியம்ல ஒர்க் அவுட் ஆகும்டா. இது சேப்பாடி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சேப்பாக்கிட்டா ஈஸியா வந்து உங்க இடத்துல உங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறேன்டா. 2 பேரும் 5 டிராஃபி வச்சிருக்கோம். இது சும்மா நார்மல் மேட்ச் கிடையாது. ஆமாண்டா, யார் ரியல் பாஸ் நிரூபிக்கிற மேட்ச் இது. இது என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. May 2 மேட்ச் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணோம். May 2 இருந்து 10th வரையும் ரிவெஞ்ச் வீக் மிஸ் பண்ணாம பாருங்க. நீ வாடி சேப்பாக்கம் வாடி. வாங்கடா வாங்க. எங்கடா என் தம்பி எங்க? அவர் கடைக்கு போயிருக்காருண்ணா. சரி. அப்புறம் தம்பி, எக்ஸாம்லாம் நல்லா எழுதியிருக்கேன். வர May 8 தான் ரிசல்ட். 600க்கு ஒரு 550 எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதானா? மேத்ஸ்ல ஒரு சம் தப்பா போட்டுட்டேன், பிசிக்ஸ்ல ஒரு 10 மார்க் விட்டுட்டேன், அப்புறம் தமிழ்ல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும். அதான். அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு இருக்கேன். காலேஜ் வந்து இந்த KVV இன்ஜினியரிங் காலேஜ், அதை தான் பார்த்து வச்சிருக்கேன். அதுவா? மொக்க காலேஜ் CFG காலேஜ்ல சேர்றான்னு சொல்லுவீங்க. அந்த காலேஜ்ல 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கேக்குறாங்க. குத்தினா சேர்ந்துருவேன். இப்ப பாருமா, அப்படியே பதில் சொல்லாமலே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வரப்பேன்.
மா அப்பா பைக்க சுப்பு எடுத்துட்டு போயிட்டாமா. அவன் வண்டி பெட்ரோல் இல்லாம இங்க நிக்குது. வண்டியே இல்ல வீட்டுல. உன்கிட்ட நான் கீ சைக்கிள் இருக்கலாம், அதை எடுத்துட்டு போயா. மோ போமா, யாருமா சைக்கிள்லாம் ஓட்டு போவா? முதல்ல எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பைக் இல்லாம கடைக்கு எப்படி போகுது? நீங்க எப்படி போவீங்க சின்ன வயசுல? மா நான் தாத்தா சைக்கிள் எடுத்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. உனக்கு ஹைட் எட்டாதேடா. பேலன்ஸ் 2 ரூபா எனக்கு. ஹரிஷே என்னங்க தாத்தா? வாடா மெடிக்கல் ஷாப் வரையும் போயிட்டு வரலாம். தாத்தா ஸ்கூல் விடுற டைம் தாத்தா, நான் வரல. டேய் உன் ஸ்கூல் அங்க இருக்கு, மெடிக்கல் ஷாப் இங்க இருக்கு. வாடா. தாத்தா நான் ஊருக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன். யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நான் வரலப்பா. டேய் யாரும் பார்க்க மாட்டாங்க, வாடா. தாத்தா எனக்கு வரும்போது கார் பொம்மை வாங்கி தரீங்களா? அவ்வளவுதானே, வாங்கி தரேன்டா. டேய் உன் மிஸ்டா போய் ஒளிஞ்சுக்கோ போ. மிஸ்ஸா? ஒளிய வேண்டியது நான் இல்ல தாத்தா, நீங்க தான். நான் ஒளியணுமா? மிஸ் எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும் மிஸ். எதுக்கு? எங்க தாத்தா சரி சரி அழாத. அதனால ஊருக்கு போறோம் மிஸ். 2 days தானே, லீவ் எடுத்துக்கோ. தேங்க்யூ மிஸ். அட பாவி என்ன கொன்னுட்டியடா. சரி போங்க தாத்தா. அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா, ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். மோமோஸ். அப்பா பீஸா. என்ன அப்படி பாருங்களா? உங்களாம் பசிக்காதா? நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டீங்களா? ஐ பொட்டுக்கடல. ஐ பூஸ்ட். டேய் கிச்சன்ல என்னடா பண்ற? ஆப்பிள் அவர் மேல விழும்போது தான் நியூட்டன் கிராவிட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு. மேம் இதுல நான் கிளாஸ் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எல்லா டவுட்டும் கேளுங்க, ஓகேவா? சரி மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. புரிஞ்சாதானே டவுட் கேட்கறதுக்கு. உங்களுக்கு சொல்லி கொடுக்க தான் நான் இருக்கேன். ஒரு தடவை இல்ல 100 தடவை கூட சொல்லி கொடுப்பேன். அதுக்கு தான் எனக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. மேம் கேளுப்பா. ஆப்பிள் நியூட்டன் தலையில ஊந்துதா கையில ஊந்துதா மேம்? ஏண்டா அது 3 வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன். கிளாஸ் நடக்கும் போதே கேட்டிருக்கலாம்ல, தூங்கிட்டா இருந்த. ஒழுங்கா தூங்கிட்டே இருந்திருக்கலாம் போல. ச்சே. 300 ரூபாய்க்குண்ணா. We are from income tax department. நீங்க 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கீங்க. இவ்வளவு வசதி திடீர்னு எங்க இருந்து வந்தது? அதுக்கான சோர்ஸ் எங்க? நான் கடவுள். நான் காஞ்சனா நண்பன் தருமணி அலைபாயுதே ஸ்டே ஃபயர் இறுதி சுற்று. ஐயோ சிலம்பாட்டம் பாபா அண்ணாமலை. இன்னும் ஒரு பாயிண்ட் தான். முதல்வன். இன்னைக்கு ஸ்கூலுக்கு எந்த மந்திரங்கள் எடுத்துட்டு போலாம்? ஆட்டு மந்திரங்களை மட்டும் எடுத்துட்டு போவோம். மீதி எல்லாம் பத்திரமா இங்கே எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டீங்களா? மிஸ் படிச்சிட்டோம் மிஸ். எஸ் மிஸ். டெஸ்டா? என்ன சுப்பு, இன்னைக்காவது படிச்சிட்டியா இல்ல எப்பவும் போல இன்னைக்கும் முட்டை மார்க் தானா? படிச்சிட்டேன் மிஸ். கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் வந்துருச்சுல, எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க.